நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் செவிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். இயற்தமிழில் என்ன பார்க்கலாம்னா, வெற்றி எட்டு திக்கு இன்றும் கொட்டு முரசேன்னு ஒரு பாடல். திரைப்படத்தில் நாம் இருவர் என்ற திரைப்படத்தில் டி.கே. பட்டாமல் அவர்கள் கூட பாடியிருப்பாங்க. ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு பாடல். அந்த பாடலின் நடுவில் வரும் சில வரிகள் 2-3 பத்திகளை எடுத்துக்கொண்டு நான் பார்க்கலான் இருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது. பாரதியார் எழுதிய பாடல். அதை நமக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில் தான் அந்த தமிழ் எளிய தமிழ் தான் இருக்கிறது. அதனால் இது ஆனால் இந்த கருத்து இந்த காலகட்டத்திற்கு நமக்கு மிகவும் பொருந்தி வர்றதுனால இந்த பாடலை பார்க்கலாம். அன்பு என்று கொட்டு முரசே, அதில் யாருக்கும் விடுதலை உண்டு. பின்பு மனிதர்களெல்லாம் கல்வி பெற்று பதம் பெற்று வாழ்வார். அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய். சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். ரொம்ப அற்புதம். பார்க்குள்ளே சமத்தன்மை, தொடர்பற்று சகோதரத்தன்மை, யாருக்கும் தீமை செய்யாது புவியெங்கும் விடுதலை செய்யும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா? எல்லோரும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றா நடத்தினோம்னா அது அறிவு மேம்பட்டுட்டால் எல்லாருக்கும் ஒன்றா சமமாக எல்லா அறிவு கிடைக்கணும். சிறியாரை மேம்பட செய்தால் தெய்வமே நம்மளை எல்லாம் வாழ்த்தும் என்றெல்லாம் சகோதரத்தன்மை, சமத்தன்மை எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில். கல்வி கற்றால் நம்ம உயர்ந்து இருக்கலாம் என்றதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் மறுபடியும் சொல்கிறேன். அன்பு என்று கொட்டு முரசே, அதில் யாருக்கும் விடுதலை உண்டு. பின்பு மனிதர்களெல்லாம் கல்வி பெற்று பதம் பெற்று வாழ்வார். அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய். சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். பாருக்குள்ளே சமத்தன்மை, தொடர்பற்று சகோதரன் தன்மை, யாருக்கும் தீமை செய்யாது புவியெங்கும் விடுதலை செய்யும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதியார் கனவு கண்டிருக்கிறார். 1921 பாரதியார் மறந்தார். இப்பொழுது ஒரு நூற்றாண்டு ஆகியிருக்கிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே பாரதியாருக்கு என்ன கனவுகள் எல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் நிறைவேறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நேர்மறையாக சொல்லி இந்த பாடலை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.